பங்குச்சந்தை நிலவரம் குறித்து விளக்கம் தருகிறார் பங்குச்சந்தை நிபுணர் கார்த்திகேயன். மாலை முரசு நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பங்குச்சந்தை நிலவரம் பார்க்கலாம். தொடர்ந்து நேற்று ஸ்லைட்டாக பாசிட்டிவாக இருந்தது. ஸோ அது கண்டினியூ ஆகும். 21,800 அப்படிங்கிறது ஸ்டாப் லாஸாக இருந்தது. இப்போ அது வந்து ஷிஃப்ட் ஆகி 22,000 வந்துருச்சு. டார்கெட் வந்து 22,500 600 பக்கம் இருக்குது. ஸோ 22,500 ஆக்சுவலாக 22,500 ஒரு டார்கெட்டாக ஒரு ஷார்ட் டேர்மில் காட்டுது. ஓவர் த லாங் டைம் வந்து 22,600. ஸோ 22,500 வரும்போது நம்ம எக்ஸிட் பண்ணிக்கலாம். பையிங்கில் தான் இருக்கும். செல்லிங்னா 22,000 கீழே வரும்போது தான் செல்லிங்கை பற்றி யோசிக்கணும். அதாவது நீங்கள் புட்டு வாங்குறத பற்றிக்கலாம். மோஸ்ட்லி ஆப்ஷன் பையிங்லாம் பண்ணும்போது ஹெட்ஜிங்கோடு பண்ணுறது நல்லது. வெறுமனே ஆப்ஷன் பை பண்ணாதீங்க. ஸோ ஆப்ஷன் பற்றி நல்லா ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுங்கள். அது டைம் டிகே அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அது தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பண்ணால் தான் ஆப்ஷன்ஸில் சக்ஸஸ் பண்ண முடியும். ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டில் கடந்த ஒரு 4-5 வருஷமாக நல்லா ப்ராஃபிட் பார்த்துருப்பாங்க எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட்டில் எல்லாருமே. ஸோ 4-5 வருஷம் முன்னாடி நானே சொல்லியிருந்தேன், நிஃப்டி வந்து 10,000 இருக்கும் போதே சொல்லியிருந்தேன். 8,000 வந்துட்டு தான் அது 24,000 வரும் 5 வருஷத்துலன்னு சொல்லி 5 வருஷம் ஆகிடுச்சு. 5வது வருஷம் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ 24,000 நோக்கி அது வந்துருச்சு. ஸோ வந்து எப்படின்னா மார்க்கெட் ஒரு டவுன் கொடுக்கும், ஒரு பீக் கொடுக்கும், திருப்பும் ஒரு கரெக்ஷன் கொடுக்கும். அதனால் இந்த இடத்துல வந்து ஃப்ரெஷ்ஷாக ஃபுல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது வந்து அட்வைசபிள் கிடையாது. இங்கே மேலே ஏறலாம், பட் அப்சைட் வெரி மச் லிமிடெட். அப்படி ஏறினாலும் இறங்கி தான் ஏறும். ஸோ உங்களுக்கு எஸ்ஐபி மோடில் போடுறது உங்களுக்கு பெஸ்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. எஸ்ஐபி அப்படின்னு சொன்னால் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் சொல்லுவாங்க. இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு மாதம் ஒரு 5,000 ரூபாய் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு, இல்லை ஒரு 1,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்குலாம் கூட 500 ரூபாய் பண்ணுறது கூட வழி இருக்குது. இதில் நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது. ஸோ எது நல்லா உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுக்குதுன்றதை நீங்களே கூட ஆன்லைனில் இப்போ சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ நிறைய ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டை நான் வந்து சஜஸ்ட் பண்ணேன், லார்ஜ் கேப் ஃபண்டை சஜஸ்ட் பண்ணேன். ஸோ அதெல்லாம் கூட நீங்கள் வந்து மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுகிட்டே வரலாம். இப்படின்னா எதிர்காலத்தில் உங்களுடைய பணத்துக்கு நல்ல வேல்யூ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிறைய பேர் வந்து முன்னாடி காலத்தில் வந்து லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க, தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க, எஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. நிறைய பேர் வந்து ஷேர் மார்க்கெட் பக்கம் வந்து வர யோசிப்பாங்க. ஷேர் மார்க்கெட்டில் ஒரு இன்வெஸ்டராக உள்ளே வரலாம், தப்பு கிடையாது. எஸ்ஐபி மோடில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நிச்சயமாக லாங் டேர்முக்கு நல்ல ரிட்டர்ன் அது எல்லாத்தையும் விட இது அதிகமாக கொடுக்கும். நன்றி, வணக்கம்.